வெளிநாடுகளிலிருந்து ஆப்கானை மீட்பதற்கு ஈஜிப்டில் இருந்து, ஈராக்கில் இருந்து, சவுதியிலிருந்து பலவேறு அடிப்படைவாதிகள் அங்கே குழுமுகிறார்கள். அப்படி குழுமியவர் தான் திரு ஒசாமா பின் லேடன். பின்னால் அவரால் உருவாக்கப்பட்டதான் அல் கொய்தா. ஒசாமா பின் லேடன், அல் ஜவாஹிரி, முல்லா உமர் இவர்கள் அனைத்தும் கூட்டமைப்பாக 95களில் உருவாக்கிய இந்த கூட்டமைப்பு தான் சர்வதேசத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக மேற்கத்திய ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன. இவர்களுக்கு பயிற்சி கொடுத்தது யார் என்று ஒரு கேள்வி எழும் அல்லவா? இவர்களை முழுமையாக பயிற்சி கொடுத்து பயிற்சியை உருவாக்கியது அமெரிக்கா தான். அந்த மேற்கிழக்காசியாவில் பெரும் ஒரு வெற்றியை தரும் என்று அமெரிக்கா எண்ணிய காரணத்தினால் லேடனை வளர்த்தார்கள். 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். விமானங்கள் யாரும் எதிர்பார்க்காத விதமாக நேட்டோ தாக்குதலை தாக்கு முடிக்க முடியாத வலுவான தாலிபான்கள், பஸ்தான் தாலிபான்கள் நாடு முழுவதும் செதறுகிறார்கள். Premium architecture institutions in the world are few and far apart. Nonetheless, McGann's ambience and standards are on par with the international torchbearers of education in architecture. Studying at McGann's is an aspiring architect's dream come true. நேயர்கள் அனைவரையும் O24/7 யூடியூப் காணொலிக்காக நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இப்ப பேசக்கூடிய மிக முக்கியமான செய்தி, சர்வதேசத்தை உலுக்கி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களுடைய போக்கு, தாலிபானுடைய வெற்றி, தாலிபான்கள் யார் என்ற பல கேள்விகள் நம்முள் எழுந்திருக்கின்றது. சர்வதேச சமூகமே ஒரு மிகப்பெரிய சிக்கலில் ஆழ்ந்திருக்கின்ற போது தாலிபான்களுடைய வரலாற்றை குறித்து நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. தாலிபான் என்றால் ஒரு படுகொலையாளர்கள், ஒரு மேசக்கர், அதாவது கொலை செய்பவர்கள், இரக்கமற்றவர்கள், அப்படித்தான் சர்வதேச சமூகத்தால் அவர்களை பற்றிய சித்தரிப்பு இருக்கின்றது. அவர்கள் இன்னும் கூட புரிய முடியாத ஒரு ஆட்களாக இருக்கிறார்களா, இந்த அரசில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் முதல்ல பார்ப்போம். முதல்ல தாலிப் என்கின்ற வார்த்தை அரபு இலக்கிய சொல்களில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. தாலிப் என்றால் ஸ்டூடெண்ட்ஸ். அது பின்பு மருவி தலிபானிசம் அப்படியெல்லாம் உருவாகி விட்டது. இந்த தலிபான்கள் 1990களுக்கு பின்பே, அந்த 90களுக்கு பின்பு அவர்களுடைய அந்த மொழி அடிப்படையில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியாக உருவானார்கள். அவர்கள் 1995 வலுப்பெற்ற அளவில் அங்குள்ள சில மாகாணங்களை முதலாக கை செய்யப்பட்டார்கள். அந்த மாகாணங்கள் அவருடைய கண்ட்ரோல்ல முழுவதுமாக ஆப்கானிஸ்தானில் வந்தபோது நஜீபுல்லாவுடைய ஆட்சி இருந்தது. அக்காலகட்டத்தில் முஜாஹிதீன்கள் ரொம்ப முக்கியமாக அங்கே தங்களது களத்தை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். பஸ்தான் என்று அழைக்கப்படுகிறது. பதான் என்றும் சொல்வார்கள், பஸ்தான் என்றும் சொல்வார்கள். அந்த ட்ரைபல் பஸ்தானுடைய மொழிதான் தலிபான். இந்த தலிபான்கள், முஜாஹிதீன்கள், இதெல்லாம் ஒரு பேர் கேட்பதற்கே வித்தியாசமாக இருக்கின்றது. அப்படித்தானே? அப்போ தாலிப் என்று சொன்னால் அரபு இலக்கியத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்கின்றது. முஜாஹித் என்று சொன்னால் அரபில் என்ன சொல்கின்றார்கள் என்றால் முஹாஜிர் என்ற வார்த்தையில் இருந்தால் முஜாஹித் மருவி வருவதாக நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வரும் முன்னால் பார்க்கின்றோம். அது முஜாஹித் என்றால் கடவுளின் பாதையில் போர் புரிபவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து ஜிஹாத் என்றால் எதற்கும் தயாராக, என் நிலையிலும் தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காகவும் அல்லது இறைவனின் பாதையில் போர், இப்படியெல்லாம் அவர்கள் ஒரு வரைமுறையை வைத்திருக்கின்றார்கள். இதுதான் மிகப்பெரிய த்ரெட்டனாக மற்றவர்களுக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தலிபான்கள் ஒரு பழமைவாத கருத்தை, ஒரு கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷன் என்று சொல்வதை போன்று மத பழமைவாதத்தின் அடிப்படையிலே பல சட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் பெண்ணுரிமைக்கு எதிராகவும் 10 வயதிற்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு செல்லக்கூடாது என்று கடந்த காலங்களில் அச்சுறுத்தினார்கள் என்ற நடைமுறையில் இப்போது ஆப்கானிஸ்தான் முழுவதுமாக தலிபான்களுடைய கைகளிலே வீழ்ந்திருக்கின்றது. தற்போது கந்தஹாரை தாண்டி, ஜலாலாபாத்தை தாண்டி காபூல் விமான நிலையம் மட்டும்தான் சர்வதேசத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய 6000 இராணுவ வீரர்கள் முழுக்க தனது கண்ட்ரோலில் வைத்திருக்கிறதாகவும் செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். மிக முக்கியமாக தலிபான்களில் இருந்து அவர்களுடைய மையப்பகுதி, அவர்களுடைய பேச்சுக்கள் முழுவதும் ஒரு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட சர்வதேச தொலைக்காட்சியாக அல் ஜசீரா இருக்கின்றது. அல் ஜசீரா மட்டும்தான்
அதை தெளிவாக உலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்று பார்த்தால், தற்போது காபூலில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தில் மக்கள் எப்படி செல்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். காணொளியில் சர்வதேச தொலைக்காட்சி CNN, IBN, அது மட்டுமல்லாமல் அல் ஜசீரா, லண்டன் BBC, ஸ்கை, பல்வேறு தொலைக்காட்சிகளில் நாங்கள் பார்க்கின்ற போது மக்கள் சாறை சாறையாக ஓடி, ஏதோ கிராமங்களில் இருக்கக்கூடிய உஸ்லம்பட்டிக்கும் காரியாப்பட்டிக்கும் இடையிலே வண்டி ஓடுகின்றதை பார்ப்போம். அப்போது மக்கள் சாறை சாறையாக ஓடி போய் ஏறுவார்கள். அப்படி ஒரு நிலை காபூல் விமான நிலையத்திலே காணப்படுகின்றது. சற்று முன்னர் கிடைத்த தகவலில் ஷூட்டிங்கில் 5 பேர் இறந்திருப்பதாகவும் நெரிசலில் 5 பேர் இறந்திருப்பதாகவுமே சொல்லப்படுகிறது. ஆனால் உறுதியான தகவல் இல்லை. தற்போது நாம் அதை விடுத்துவிட்டு இந்த தலிபான்கள் யார் என்று நாம் பார்ப்போம். தலிபான்களை பற்றி பல செய்திகள் வந்தாலும் 1995களில் அவருடைய ஒரு அடக்குமுறையான ஒரு ஆட்சி அங்கு வந்ததாக சொல்வார்கள். அவர்களிடத்தே நாங்கள் பார்க்கின்ற போது மத பழமைவாதத்தை அவர்கள் முன்னெடுப்பதாகவும், அதற்கு பின்பு உலகில் பலர் அவர்களுக்கு ஆதரவாக ஏன் ஆப்கானிஸ்தானுக்கு வந்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. ஆப்கானுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற போது ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் புத்த மதத்திலும், பின்பு நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு பின்பு இஸ்லாம் அங்கு வெகு வெகுவாக பரவியது. அது ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அகண்ட பாரதத்தில் அவர்களும் ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பின்பு அவர்கள் ஒரு தனி அணியாக உருந்து இஸ்லாம் அங்கு வலுவான ஒரு மதமாக உருவாகியது. இஸ்லாம் ஒரு வலுவான மதமாக உருவாகிய ஒரு காலகட்டத்தில் அந்த மக்கள் முழுமையாக பாகிஸ்தானில் இருக்கும் இஸ்லாமியர்களை விடவும் இந்தியாவில் இருப்பவர்களை விடவும் ஒரு 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 ரேடிகலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஒரு ரெடிக்கல் முஸ்லிம்ஸ் ஒரு தீவிரத்தன்மையோடு தங்களுடைய கொள்கைகளை அவர்கள் முன்னெடுத்ததாக சர்வதேச சமூகம் சொல்கின்றது. குறிப்பாக தலிபானுடைய அக்கீதா என்று சொல்வார்கள். அக்கீதா என்றால் அவர்களுடைய ஐடென்டிட்டி, அவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய கொள்கை பிரகடனம், ப்ரொக்ளமேஷன். இந்த அக்கீதா ப்ரொக்ளமேஷன் என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் நிச்சயமாக ஆப்கானிஸ்தானை இஸ்லாமிய ஷரியா சட்டத்திற்குள் கொண்டு வருவோம். ஷரியத் என்றால் என்ன? நான் ஒன்றொன்றாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஷரியத் என்றால் குரானில் வழங்கக்கூடிய அந்த சட்டம். பைபிளிலே நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள், மோசைக்கு வழங்கப்பட்ட ஆகமங்கள். அதே போன்றுதான் குரானில் வழங்கப்பட்டிருக்கூடிய அந்த சட்ட திட்டத்தின் அடிப்படையில் கடும் போக்குவாத கொள்கை என்று பலரால் விமர்சிக்கப்படுவதை அவர்கள் அது ஒரு இஸ்லாமிய ஷரியா சட்டம் என்று சொல்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள்னா, திருடுபவர்களை கையை எடுத்து விடுவார்கள். படுகொலை செய்ததாக ஒருவர் மற்றொருவரை படுகொலை செய்ததாக நிரூபிக்கப்பட்டால் ஊருக்கு நடுவில், நகரத்தின் நடுவில், சாலை நடுவிலே அமர்த்து அவருடைய தலையை, அவர் எப்படி பிறரை கொலை செய்தாரோ அப்படியே அவரும் கொலை செய்யப்படுவார். அதே சமயம் பிராஸ்டியூஷன், பெண்களை யாராவது பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தினால் அவர் படுகொலை செய்யப்படுவார். அல்லது பெண்கள் மனமுவந்து விபச்சாரம் செய்தால் 87 முறை அவள் அடிக்கப்படுவாள். அதாவது சாட்டையால், பிரம்பால் அடிக்கப்படுவாள். இது போன்ற கடுமையான சட்டத்திட்டங்களை அவர்கள் இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையிலே செய்வதாக ஒரு புரபகண்டாவை அவர்கள் அறிவித்துக் கொள்கின்றார்கள். இதுதான் இங்கே சிக்கல். இதை பார்த்த ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா போன்றவர்கள், பல்வேறு நாடுகள் அச்சப்படுகின்றன. இந்த சட்டம் திட்டங்களை ஏற்கனவே இருந்த தலிபான்கள் கையாண்டார்கள். இந்த தலிபான்கள் வளர்ச்சி எப்படி வந்தது என்று ஒரு கேள்வியை பார்க்க வேண்டும். பஸ்தான் ட்ரைபல் கம்யூனிட்டி, நான் ஏற்கனவே சொல்வதை போன்று அங்குள்ள முஹாஜிர்கள் தலிபான்கள் எப்படி இணைந்தார்கள்? யார் முஹாஜிர்கள் என்றால், நீங்கள் ஒரு வரலாற்றை பறித்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம் உருவாக்கப்படுகின்ற காலகட்டத்தில் அங்கே இருக்கிற நெருக்கடி காரணமாக அங்கிருந்தவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் கடும் நெருக்கடிக்கு உட்பட்ட போது அவர்கள் ஒரு மக்காவிலிருந்து மற்றொரு பிரதேசத்திற்கு அவர்கள் இடம் பெயர்ந்தார்கள், புலம்பெயர்ந்தார்கள். இவர்களைத்தான் முஹாஜிர்கள் என்று சொல்கின்றோம். முஹாஜிர்கள் என்றால் கடவுளின் பாதையில் போர் செய்பவர்கள். அப்படி உலகம் முழுவதும் அப்படித்தான் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். உலகம் முழுவதும் இந்த போர் செய்பவர்களை, ஈஜிப்டில் உள்ளவர்கள், ஈராக்கில் உள்ளவர்கள், UAE உள்ளவர்கள், சவுதி அரேபியாவில் உள்ளவர்கள், இப்படி சர்வதேச நாடுகளில் இருந்து ஆப்கானிஸ்தானை நோக்கி அவர்கள் இடம் பெறுகிறார்கள், புலம்பெயர்கிறார்கள். 90களுக்கு பின்பு அங்கே பெரும் போர் நடக்கின்றது. ஆப்கானிஸ்தானை பிடிப்பதற்கு அங்கே சோவியத் யூனியன் தளவாட சாமான்களை வைத்து மிகப்பெரிய போரை நடத்துகின்றார்கள். அங்கே முஹாஜிர்கள்
வெளிநாடுகளிலிருந்து ஆப்கானை மீட்பதற்கு ஈஜிப்தில இருந்து, ஈராக்கில இருந்து, சவுதியிலிருந்து பலவேறு அடிப்படைவாதிகள் அங்கே குழுமுகிறார்கள். அப்படி குழுமியவர் தான் திரு ஒசாமா பின் லேடன். பின்னால் அவரால் உருவாக்கப்பட்டதான் அல் கொய்தா. ஒசாமா பின் லேடன், அல் ஜவாஹிரி, முல்லா உமர் இவர்கள் அனைத்தும் கூட்டமைப்பாக 95களில் உருவாக்கிய இந்த கூட்டமைப்பு தான் சர்வதேசத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக மேற்கத்திய ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன. இந்த காலகட்டத்தில் இவர்கள் வலுப்பெற்று அங்கிருந்த ஆட்சியாளர் நஜீபை பொதுவெளியிலே, அவர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவதாக பொதுவெளியில் அவரை தூக்கிலிட்டார்கள். இது சர்வதேசத்தை பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியது. அக்காலகட்டத்தில் 2002ஆம் ஆண்டு ட்வின் டவர், 2000ற்கு பின்பு இவர்களுடைய செயல்பாடுகள் வலுவானது. ஆப்கானிஸ்தானை யாரும் நெருங்கவில்லை. இப்படி 10 ஆண்டுகள் அதற்கு முன்பு கடும் போரிட்ட சோவியத் யூனியன், அதாவது கஜகஸ்தான், ஆர்மேனியா, உஸ்பெகிஸ்தான், தஜகிஸ்தான், இப்படி பல நாடுகள் இணைந்தது. அப்போது கார்பச்சேவுடைய காலத்தில் தான் அது பிரிந்தது. USSR என்று அழைக்கப்படுகிற யுனைடெட் சோவியத் யூனியன் அது துண்டு துண்டாக பிரிந்தது. அது துண்டு துண்டாக பிரிவதற்கு முன்புதான் இங்கு நடந்த போரில் 10 ஆண்டுகள் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் இந்த முஹாஜிர்களும் பஸ்தான் ட்ரைபல் கம்யூனிட்டி என்று அழைக்கப்படுகின்ற தாலிபுகளும் ஒன்று சேர்ந்து கடும் போரினை மேற்கொண்டார்கள். அமெரிக்கா என்ன நினைத்தது என்று பார்த்தால், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலிபான்களின் வளர்ச்சிக்கும் அவர்கள் நவீன இயந்திரங்களை ராக்கெட் லேஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுவதற்கும், பலவிதமான தொழில்நுட்ப இராணுவ கருவிகளை கையாளுவதற்கும், கனரக வாகனங்கள், வெடிகுண்டுகளை பயன்படுத்துவதற்கும், வானளாவிய முறையில் தாக்குதல் நடத்துவதற்கும் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்தது யார் என்று ஒரு கேள்வி எழும் அல்லவா? இவர்களை முழுமையாக பயிற்சி கொடுத்து பயிற்சியை உருவாக்கியது அமெரிக்கா தான். அப்போது சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய கான்ட்ராக்டராக இருந்தவர் தான் பின் லேடன் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்றும் இருக்கின்றது. எகிப்தை தாய்நாடாக கொண்ட அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு இடம்பெயர்ந்து அங்குள்ள மன்னர் குடும்பத்தோடு அவர்கள் உறவாடி அவர்களோடு சம்மதம் செய்து பெரிய தொழில் செய்தார்கள். அவற்றுடைய 10வது குழந்தையாக பிறந்தவர் தான் நான் நினைக்கிறேன் இவருடைய ஒசாமா பின் லேடன். அமெரிக்காவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தார். அப்போதுதான் அமெரிக்காவின் செல்ல பிள்ளையாக உருவானார். அமெரிக்காவிலே அவர் வளர்க்கப்பட்டு, அமெரிக்காவில் அவர் பயிற்சிக்கப்பட்டு, அமெரிக்காவில் ஆயுதங்கள் வழங்கப்பட்ட அந்த குழுக்கள் தான் பின்பு அமெரிக்காவுக்கே எதிரியாக மாறினார்கள். ஒசாமா பின் லேடனுடைய ஆரம்ப கட்டம் அமெரிக்காவில் அவர் கல்வி பயின்றார். அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் அவர் கல்வி பயின்றார். மிகப்பெரிய கல்வியாளர். அது மட்டுமல்லாமல் ஆங்கில கல்வியை சென்றது மாதிரி அரபு இலக்கியத்தையும் அவர் கற்றுக்கொண்டார். அரபி நுணுக்கங்கள், சரீர் சட்டங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உருவாகி அவர்கள் தலைமையில் தான் முஜாஹிதீன்கள் ஆகி அவர்கள் தான் முல்லா உமரோடு கூட்டமைத்து பின்பு உலக லெவலில் மிக பெரும் அச்சுறுத்தலானார்கள் என்பதுதான் வரலாறு. அக்காலகட்டத்தில் ஏன் அமெரிக்கா இவர்களை உருவாக்கியது என்றால், சோவியத் யூனியனை தரமட்டமாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் 80களுக்கு பின்பு சோவியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடந்த பனிப்போரில் சோவியத்தினை முழுவதுமாக கருவறுக்க வேண்டும் என்றால் அங்கு அவருக்கு எதிராக ஒரு மதக்குழுவை உருவாக்க வேண்டும். ஈரானை முழுமையாக ஒடுக்க வேண்டும் என்றால் சன்னி பிரிவு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், உலகத்தில் 95% சன்னி பிரிவு கொண்ட இஸ்லாமியர்களை வளர்த்தால் ஷியா பிரிவு ஒடுக்கப்படுவார்கள். இது தங்களுக்கு அந்த மேற்கிழக்காசியாவில் பெரும் ஒரு வெற்றியை தரும் என்று அமெரிக்கா எண்ணிய காரணத்தினால் லேடனை வளர்த்தார்கள், முஜாஹிதீன்களை வளர்த்தார்கள், தாலிபான்களை வளர்த்தார்கள். இந்த வளர்ச்சி பின்பு அமெரிக்காவுக்கு எதிராக மாறிவிட்டதே. சோவியத்துக்கு எதிராக வளர்த்தார்கள், சோவியத் நாட்டை விட்டு வெளியேறியது. பின்பு இவர்கள் அச்சுறுத்தல் நினைக்காமல் ட்வின் டவர் அடித்து நொறுக்கப்பட்டது. 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். விமானங்கள் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அடித்தது, நொறுக்கியது. பெண்டகன் தரைமட்டமாக வந்தது. பெண்டகன்ல மட்டும் 800 பேர் இறந்து போனாங்க. ட்வின் டவர்ல ஒரு 2500, மொத்தம் 3500 என்று சொல்கின்றார்கள். சீட்டு கட்டுகளை போல் அந்த இரட்டை கோபுரங்கள் தரைமட்டமாக்கியது. அமெரிக்காவுக்கு இது பெரும் அவமானமாகவும் பெரும் பதபதைப்பாகும், நாடு முழுவதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய ஒரு பேனிக் அமெரிக்காவுக்கு மக்களுக்கு மத்தியிலே அமங் த சிட்டிசன் ஆஃப் US அமெரிக்க மக்களுக்கிடையே ஒரு விதமான பயம், ஒரு அச்சம், ஒரு ஆன்சைட்டி உருவாகியது. அப்போது அமெரிக்காவில் இருந்த ஜூனியர் புஷ், ஜார்ஜ் புஷ்ஷுடைய மகன் தான் ஜூனியர் புஷ். இவர்தான் நிச்சயமாக நான் ஒசாமா பின் லேடன் குரூப்பை, அல் கொய்தாவை அழித்தொழிப்பேன் என்று கடும் சினம் கொண்டு நேட்டோ படைகளை உருவாக்குகிறார்.
அதில் UK இருக்கின்றது, பிரான்ஸ் இருக்கின்றது, ஆஸ்திரேலியா இருக்கின்றது, இத்தாலி இருக்கின்றது, ஜெர்மன் போன்ற நாடுகள், இந்த வளர்ந்த நாடுகள் அமெரிக்காவின் தலைமையிலே அங்கு தாக்குதலை நடத்துகிறார்கள். பெரும் குண்டுகள் அங்கு வீசப்பட்டன. சிதறி ஓடுகிறார்கள், ஆட்சி இழக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதலிலும் நேட்டோ தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாத வலுவான தாலிபான்கள், பஸ்தான் தாலிபான்கள் நாடு முழுவதும் செதறுகிறார்கள். பாகிஸ்தான் எல்லைக்கு அவர்கள் செல்கின்றார்கள். ஆனால் லேடனை அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை, தலைமறைவாக இருக்கின்றார். ஆனால் ஒன்றை நிச்சயம், ஒரு காலகட்டத்தில் சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள் சொன்னார்கள், அமெரிக்கா தான் கண்டுபிடித்த மிக மோசகர நாசகரமான ஆயுதங்களை அங்கே சோதித்தார்கள் என்று. ஏனென்றால் பல ஆயிரம் மீட்டர்ஸ், பல நூற்றுக்கணக்கான மீட்டர்ஸ் உள்ளடக்கிய உயரமான மலை குன்றுகளுக்கிடையே அவர்கள் மறைந்திருந்ததுதான் அங்கே அவர்களுக்கு பெரும் பாதுகாப்பு. அங்கே முஹாஜிர்களா என்று அழைக்கப்படுகின்ற வெளிநாட்டில் இருந்து வந்த தீவிரவாத குழுக்களும் இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய அல் கொய்தாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தாலிபான்களும் ஒன்றிணைந்து அமெரிக்காவை எதிர்த்தார்கள். இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 20 ஆண்டுகள், 18 ஆண்டுகளுக்கு மேல் இந்த போரில் யார் ஜெயித்தார் என்று உங்களின் பார்வைக்கு விட்டு விடுகின்றேன். சற்றேறக்குரிய 785 பில்லியன் US, அதாவது இந்திய மதிப்பிற்கு 60 லட்சம் கோடி ரூபாயை வள்ளி இறைத்தது இந்த போரில் ஜூனியர் புஷ். அது மட்டுமல்லாமல் ஒபாமா 2 முறை, அது மட்டுமல்லாமல் டொனால்டு ட்ரம்ப், 4வது யார் என்று சொன்னால் ஜோ பைடன். இப்படி 4 அமெரிக்க பிரசிடென்ட்டுகள். அவர்கள் எத்தனை ஆண்டுகள் என்று பாருங்கள். 4 அமெரிக்காவினுடைய அதிபர்கள் கடும் போராட்டத்தில் 60 லட்சம் கோடிகளை இழந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிர்களை போய் கடைசியில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று 2018 தோஹாவிலே ரகசிய மாநாட்டை தாலிபான்களோடு அமெரிக்கா பேசி 2020 தோஹாவில் மறுபடி கத்தார் தோஹாவில் ஒரு கடும் பேச்சு நடந்து அதில் ஒப்பந்தம் ஏற்பட்டு வருகிற செப்டம்பர் 11 சர்வதேச அளவில் எல்லா படைகளும் ஆப்கானை விட்டு நாங்கள் வெளியேறிவிடுவோம் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் நீங்கள் அமெரிக்காவை தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடாது. இந்த ஒப்பந்தம் நடந்த பின்பும் அமெரிக்காவினுடைய இராணுவம் தாலிபான்களால் தாக்கப்பட்டது. அமெரிக்கா ஒன்றும் செய்ய முடியவில்லை. இக்காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் விமர்சித்தது. நிராயுதபாணியாக அஷ்ரப் கானி விடுபட்டார். அவர் அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அஷ்ரப் கானி நேற்றைய முன்தினம் இந்திய சமயத்தில் 3 மணி மாலை நேரம் தவறி அவருடைய தேசிய ஆலோசகர்கள் தஜகஸ்தானுக்கு விமானம் மூலமோ கார் மூலமோ தப்பி சென்று விட்டார்கள். ஏனென்று கேட்டால் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் ஜலாலாபாத், காந்தஹார் வீழ்ச்சி அடைந்தது. பல்வேறு மாவட்டங்கள், 12க்கும் மேற்பட்ட பெரும் மாவட்டங்கள், பல மாவட்டங்களில் நாம் கிடைத்திருக்க தகவல், பல பகுதிகளில் ஆப்கானிஸ்தானுடைய அரச படைகள் யாரும் மோதவில்லையாம். அவை தங்கள் உயிருக்கு பயந்து ஓடிவிட்டார்கள். இவர்களின் படைகள் எத்தனை என்று சொல்கின்றார்கள் என்று பார்த்தால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட முழுநேர ஊழியர்களை கொண்ட படைகள் இருக்கின்றதாம். யாரிடத்தில்? அப்படி என்று ஒரு கருத்தை அமெரிக்காவினுடைய இராணுவம் சொல்கின்றது. அதற்கு மேல் பல லட்சம் இருக்கலாம். முழுநேரம் அல்லாத இக்காலகட்டத்தில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்றும் பலர் இருக்கிறார்களாம். ஆக களத்தில் நின்று போராடக்கூடிய இந்த தாலிபான்களை எதிர்த்து போராட முடியாமல் அஷ்ரப் கானியினுடைய படைகள் பின்வாங்கியது. அவர்கள் நேற்றைய RT டெலிவிஷனில் நீங்கள் பார்த்தால் தெரிந்திருக்கும், ரஷ்யாவினுடைய டெலிவிஷன், அதில் முழுவதுமாக சிகப்பு மண்டலமாக இருந்தது ஆப்கானிஸ்தான் மேப். என்னடா சிகப்பு மண்டலமாக இருக்கிறது பார்த்தால் மத்தியில் மட்டும் ஒரு பச்சை மண்டலம், அது மட்டும்தான் காபூல். மீதி அனைத்தையும் சுற்றி வளைத்து விட்டார்கள். கடைசியில் காபூலுடைய எல்லை பகுதியில் அவர்கள் தாமதித்தார்கள். அப்போது தலிபானுடைய தலைமை சொல்கின்றது, உள்ளே சொன்னால் இரத்த களரி ஆகும், நீங்கள் பேசுங்கள் என்று. ஆகவே அவர்கள் பேச்சு நடைமுறைப்படுத்தப்பட்டது. கடைசியில் வீழ்ச்சி அடைந்தது காபூலினுடைய ஜனாதிபதியினுடைய மாளிகை. தலிபான்களுடைய காலடியில் ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி அடைந்து விட்டது. தற்போதைய நிலை நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அங்கு 6000 அமெரிக்க வீரர்கள் தங்கள் நாட்டினுடைய உயிர்களை, மக்களை, டிப்ளமேட்டிக் ராஜ்ய ரீதியான அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இருக்கிறார்கள். பலர் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பெரும் சிக்கல், அமெரிக்கா இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு உதவிய அதிகாரிகள், அவருக்கு மொழியாக்கம் செய்த ஆப்கானிஸ்தானர்களை அவர்கள் தொடர்ந்து வேட்டையாடுவார்கள் என்று அச்சத்தின் காரணமாக பலர் எல்லை கடந்து ஓடியிருப்பதாகவும், அரச படைகள் துப்பாக்கியை விட்டுவிட்டு எல்லை கடந்து ஈராக்
கஜகஸ்தான் போன்ற நாடுகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல நாடுகளுக்கும் அவர்கள் ஓடியிருப்பதாகவும், இந்தியாவிற்கு பல தலைவர்கள் 20க்கும் மேற்பட்ட எம்பிக்களில் பெரும்பான்மையினர்கள் இந்தியா அரசாங்கத்திடம் நம்முடைய நாட்டில் அவர்கள் அரசியல் தஞ்சம் கேட்டு இந்தியாவிற்கு வந்திருப்பதாகவும் தகவல் வருகின்றது. ஆக மொத்தத்தில் தற்போது தலிபானிடத்தில் முழுமையான அதிகாரம் இருக்கின்றது. இந்த தலிபானுடைய முழுமையான அதிகாரத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்பது போக போகத்தான் தெரியும். ஆனால் சர்வதேச நாடுகளும் சர்வதேச பத்திரிகைகளும் ஊடகங்களின் செய்தி ஒன்று சொல்கின்றது. 1990களுக்கு முன்பு அங்கே முல்லா உமர், அவருடைய அசிஸ்டன்ட் மன்சூர், மௌலானா மன்சூர், அதற்கு பின்பு ஒசாமா பின் லேடன், அதற்கு பின்பு அல் ஜவாஹிரி போன்ற தலைவர்கள் அனைத்தும் கூட்டமைத்தார்கள். அவர்களுடைய நடைமுறைக்கும் தற்போதைய தாலிபான்களுடைய நடைமுறைக்கும் வித்தியாசம் இருப்பதாக நான் அவதானிக்க முடிகின்றது. எப்படி என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அதற்கான கேள்வி சொல்கின்றேன். NDTVக்கு தலிபானுடைய ஸ்போக்ஸ் பர்சன், அதாவது இன்டர்நேஷனல் செய்தி தொடர்பாளர் ஷுஹைல் ஷாஹின் பேட்டி கொடுக்கின்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய நமது நாட்டின் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் யூடியூபில் சென்று பார்க்கலாம். அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் எம்முடைய மக்கள், இவர் கேட்கின்றார், யார் சீனிவாசன் ஜெயின் கேட்கின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்கின்றார், பெண்களை அடிமைப்படுத்துகின்றீர்கள் என்றெல்லாம் கேட்கின்ற போது சொல்கின்றார், நிச்சயமாக அப்படி அல்ல. பொர்காவை நாங்கள் அணிய வைப்பது பெண்களின் நன்மைக்குத்தான். ஆனால் கண்கள் இரண்டையும் ஓட்டை மட்டும் போட்டுக்கொண்டு உடல் முழுவதும் மூடுவதற்கு நாங்கள் எப்போதும் சொல்வதில்லை. தலையில் ஹிஜாப் அணிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்கின்றோம். அதே நேரத்தில் தவறிழைத்தவர்களை தண்டிப்பது நல்லது தானே, அதில் என்ன தவறு இருக்கிறது என்று அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை நியாயப்படுத்துகின்றார் தலிபானுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஷுஹைல் ஷாஹின். இந்தியாவை குறித்து ஒரு கேள்வி எழுப்பும் போது இந்தியாவை குறித்து அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை சொல்கின்றார், எமது நாட்டின் மக்களினுடைய நிலை, மனோநிலை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாங்கள் இந்தியாவோடு இருப்போம் என்கின்றார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியை திருப்பி வைக்கிறார் சீனிவாசன் ஜெயின். அதற்கு அவர் பட்டும் படாமலும் செல்கின்றார். ஆனால் நமது நாடு செய்த மிகப்பெரிய உதவிகள் என்று இருக்கின்றது. அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கும் சாலைகளுக்காகவும் பல பில்லியன் டாலர்களை இந்திய அரசு அவர்களுக்காக செலவழித்ததை ஆப்கான் மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஆப்கானுடைய மக்கள் இந்தியாவிற்கு எப்பொழுதும் விசுவாசமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நமது நாட்டுடைய ராஜ்ய தலைமையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களும், அது மட்டுமில்லாமல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் தேசிய கொள்கை வார்ப்பார்களும் அதை முன்னெடுத்து செல்வது, அவர்களுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கிறது என்பதை நாம் போக போகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஒன்றை திருப்பிச் சொல்கின்றோம், கடந்த காலத்தில் கடும் கோட்பாடோடு கடுமையான தாக்குதல் நடத்திய தாலிபான்கள் வேறு, இப்போது இருக்கக்கூடிய தாலிபான்கள் வேறு. ஏனென்றால் அவர்கள் பேச்சில் நேற்று ஆப்கானிஸ்தான் முழுவதும் வீழ்ந்திருந்த போதும் கூட ஒரு படுகொலைகள் இல்லை, இரத்த கடல் இல்லை. இப்பொழுது நெரிசலில் 5 பேர் இறந்திருப்பதாகவும் அது துப்பாக்கி சூடு நடந்ததாகவும் சொல்கின்றார்கள். ஆனால் அது போர் நடவடிக்கை அல்ல. ஆப்கானிஸ்தான் போர் முடிந்து விட்டதாக ஒரு டெக்ளரேஷன் அவர்களால் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை ஆண்டனி அமெரிக்காவினுடைய தொடர்பாளர், அமெரிக்காவினுடைய அறிக்கையிலிருந்து அமெரிக்கா என்ன சொல்கிறது, நாங்கள் தொடர்ந்து அவர்களோடு நட்புறவோடு செயல்பட காத்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு பெரும் வேடிக்கை, சீனாவும் இன்றைக்கு அதை அங்கீகரித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே துருக்கியும் அவர்களை அங்கீகரித்திருக்கின்றார்கள். உலகத்தில் இந்த வீழ்ச்சிக்கு முன்னால் அங்கீகரித்த ஒரே நாடு சீனா என்பதுதான். தற்போது சீனா தனது உறவை மேம்படுத்த அறிக்கையிட்டிருக்கின்றது. அன்னொரு பக்கம் அமெரிக்காவும் தாங்கள் தொடர்ந்து செயல்பட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இவர்கள் சொல்வதையெல்லாம் பார்த்தால் தீவிரவாதிகள் என்ற சொல்கள் மறைகிறது. ஏனென்றால் கடும் கோட்பாட்டு தீவிரவாதிகளோடு அமெரிக்கா எப்படி கை கொடுக்க முடியும்? நாடு முழுவதும், உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பொதுநல அமைப்பு, மனித நேயர்களாக மனிதாபிமானத்தை காக்கக்கூடிய அமெரிக்கா எப்படி தீவிரவாதத்தோடு கைகோர்க்க முடியும் என்ற கேள்வி எழுகின்றது. அப்படி என்றால் இனி இவர்களுக்கு தீவிரவாத அடையாளம் மாறிவிடுமா? ஏற்கனவே சவுதி போன்ற அடிப்படைவாதிகளிடத்தில் மிகப்பெரிய ஆதரவை பெற்று இஸ்லாமிய அடிப்படை இவர்கள் பெரும் பணத்தின் மூலம் செயல்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இன்று அமெரிக்காவே அவர்களோடு சமாதான கரத்தை நீட்டுகிறார்கள். சீனா சமாதான கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கின்றது. இனிதான் ரஷ்யா என்ன செய்ய போகின்றது, இந்தியா என்ன செய்ய போகின்றது, யூரோப்பிய யூனியன் என்ன செய்ய போகின்றது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து காத்திருப்போம். எது எப்படியோ மனித உயிர்கள் அதிகமாக இல்லை. இந்த தலிபான்கள் அடிப்படைவாதிகளாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு ஆபத்தான பார்வை இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மலாலா போன்றவர்கள் தீவிரவாதத்தின் பாதையில் ஆப்கான் வீழ்ந்து விட்டது என்று தன் கருத்தை ரொம்பவே வேதனைப்படுகின்றார். உண்மையில் அவர்கள் அந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வெளிப்படையாக சர்வதேச சமூகத்திற்கு அச்சுறுத்தல் இல்லாமல் பெண்ணுரிமை அவர்கள் வழங்க வேண்டும்,
பெண்களுக்கான கல்வி உரிமையை வழங்க வேண்டும், வெளிநாட்டு பயனாளர்களை அவர்கள் அழைக்க வேண்டும், சமாதானத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் எப்படியெல்லாம் பல பல்கலைக்கழகங்கள் மக்கள் கூடுகின்றார்களோ அப்படி அந்த நாடும் சமாதானத்தின் பாதையில் இணைய வேண்டும். அப்படி இணைந்தால்தான் ஆப்கான் மக்களுக்கு இன்று போல் என்றும் விடிவெள்ளி இருக்கும். இல்லை என்றால் கடந்த பல தசாப்தங்களாக அவர்கள் சந்திக்கின்ற அந்த கொடுமை தொடரும். இதுதான் ஆப்கானிஸ்தானை பற்றி O24/7 தனது கருத்தாக நாங்கள் உங்களுக்கு வைக்கின்றோம். இதுபோன்ற செய்திகளை தர காத்திருக்கின்றோம். நன்றி.